அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நீதி கதைகளை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோங்க. எல்லா கிராமத்திலையும் ராமுன் என்ற ஒருவன் இருக்கு மாதிரி இந்த கிராமத்திலையும் ராமுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருந்தாங்க. அவனுக்கு போதுமான அளவு செல்வமும் இருந்துச்சு. ஆனால் அவன் மிகவும் சோம்பேறியாக இருந்தாங்க. கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் வேலைக்கு போகும்போது இவன் மட்டும் தூங்கி கொண்டிருப்பான். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் கிராமத்தை சுற்றி வந்தபோது ஒரு சிறிய அழகான பறவையை பார்த்தாங்க. தான் வீட்டிற்கு எடுத்து சென்று அதனுடன் விளையாடி பொழுதையும் கழிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பறவையை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாங்க. பறவைக்கு உணவையும் கொடுத்துட்டு அது உணவு உண்ணும் அழகையும் கண்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தான். சற்று நேரத்தில் இருட்டி விட்டது. வழக்கம் போல அவன் தூங்கிட்டாங்க. பொழுது விடிந்து கண் விழித்து பார்த்தபொழுது அவன் அதிர்ச்சியானாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உணவளித்த பறவை சுமார் 3 அடி உயரம் வளர்ந்துருச்சுங்க. நான் சிறிய பறவை தானே எடுத்து வந்தேன், இது என்னன்னா அது இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அந்த யோசனையில் இருந்தாங்க. சரி, எனக்கு இப்போ பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடு என்றது பறவைங்க. அதற்கு சிறிது தானியங்களையும் போட்டாங்க. பறவை அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சிங்க. ராமு தனக்காக இருந்த உணவையும் பறவைக்கு கொடுத்துட்டாங்க. ராமுக்கு இப்போ சாப்பிட எதுவும் இல்லாததால் வீட்டை விட்டு வெளியே போனான். பகல் முழுவதும் வெளியில் இருந்துட்டு இரவு வீடு வந்து பார்த்தாங்க. அந்த பறவை மிகவும் பெருசாக வளர்ந்துருந்துச்சு. ராமுவுக்கு ஒரே பயம் அதிர்ச்சியும் ஏற்பட்டதுங்க. வெளியே குளிரில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். பொழுதும் விடிஞ்சிச்சு. ராமு பசியுடன் இருந்தாங்க. அப்பொழுது அந்த வழியை மூட்டையை சுமந்து கொண்டு வந்த ஒரு வண்டியிலிருந்து இறங்கிய பெரியவர் ஒருத்தர் ராமுவை பார்த்து, தம்பி, மூட்டையை சற்று இறக்குவதற்கு நீ உதவினா நான் உனக்கு பணம் தரணும் சொல்லி சொல்கிறாருங்க. அதற்கு ராமு, எனக்கு உணவு கிடைக்குமா என்று கேட்டான். வாங்கி தருகிறேன்னு சொல்லி பெரியவரும் சொல்கிறாருங்க. பசியோடு இருந்தவனுக்கு அவர் வாங்கி தந்த உணவு அமிர்தமாக இருந்துச்சு. சாப்பிட்ட பின்பு வீட்டுக்கும் போனாங்க. ஆனால் பறவையை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட வேண்டும்னு சொல்லி நினச்சி போனாங்க. வீட்டிற்கு சென்றதும் பறவை சற்று சிறிதாக போச்சுங்க. எப்படி இது என்றான் ராமு. உன் சோம்பல் சற்று குறைந்து விட்டது அல்லவா, அதனால்தான் நானும் குறைந்து விட்டேன் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சிங்க. மறுநாள் கூலி வேலைக்கு போனார் ராமு. கிடைத்த கூலியில் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. பறவைக்கும் உணவு வாங்கி எடுத்துகிட்டு வந்தான். அவனுக்கு சந்தோஷம் ரொம்பவும் இருந்துச்சுங்க. இனி உழைத்து உண்ண வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. பறவை முதலில் இருந்தது போலவே மிகவும் சிறிதாகவே இருந்துச்சு. இது எப்படி என்று பறவையும் கேட்டாங்க. உன் சோம்பேறித்தனத்தை மாற்றவே நான் அப்படி செய்தேன், நான் வந்த வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிளம்பி போச்சுங்க. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, இந்த உணவை சாப்பிடு என்றான் ராமு. அப்படி இருந்தோம், என் மீது நீ கொண்ட அன்பிற்கு நன்றி. எனக்கு உணவுலாம் வேண்டாம், உன் சோம்பல் நீங்கியதே அதுதான் எனக்கு பெரிய நிம்மதி. என் உணவை நான் தேடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் போயிடுச்சிங்க. வானை நோக்கி அது பறந்து போயிடுச்சு. அது வானில் ஒரு புள்ளியாக மறையும் வர பார்த்து கொண்டிருந்தான் ராமு. அவனுக்கு அழுகையே வந்துடுச்சிங்க. இது உலகிற்கு ஞானத்தை ஊட்ட நினைக்கும் பறவை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கண்களையும் துடைத்து கொண்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உழைத்து சாப்பிட்டால் தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கின்றது தான் இந்த கதையோடைய நீதிங்க. இதுபோல் இன்னும் நம்ம நீதி கதைகளை தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.